சேலம் மாநகரில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் தீபாவளி விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை எமது செயலர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் நிகிதா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியது முதலே சேலம் மாநகர பகுதிகளில் காலை மற்றும் இரவு வேளைகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது சேலம் மாநகரில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சேலம் மாநகரின் மைய பகுதியான 5 ரோடு சந்திப்பு, குரங்குச்சாவடி, திருவாக்கவுண்டனூர், அரிசிபாளையம், அஸ்தம்பட்டி, சொர்ணபுரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக இந்த சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதிகப்படியான மழைநீர் தற்போது முழங்கால் வரைக்கும் சென்று கொண்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். நீண்ட 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருப்பதால் தற்பொழுது ஆங்காங்கே மக்கள் குவிய தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இந்த மலைகளில் சாலையோர கடைகளில் அமைக்கப்பட்ட, அதாவது தீபாவளி பண்டிகைக்கு நாளை கொண்டாடப்பட நிலையில் இன்று ஒரு நாள் காலை முதலே இந்த கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மாலை சுமார் 2 மணி நேரம் இடைவிடாமல் பெய்த கனமழையின் காரணமாக இந்த கடை வீதி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது. சாலையோர வியாபாரிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது மழை சற்று தணிந்துள்ளது. லேசான தூறல் பெய்து கொண்டிருப்பதால் இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் தீபாவளி பண்டிகைக்காக பொதுமக்கள் புத்தாடை மற்றும் பட்டாசு இனிப்புகள் வாங்க குவிந்து வருகின்றனர். அதே போல சேலம் மாநகரின் 4 ரோடு, 5 ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஜவுளி கடைகளில் அதிகப்படியான மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டு வருகிறது. இறுதி கட்டத்தில் விற்பனையும் எட்டியுள்ளது என்று கூட சொல்லலாம். ஆனால் சாலையோர வியாபாரிகளின் இந்த விற்பனை என்பது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த அதிக அளவில் பெய்து வரும் மழை, அவ்வப்போது விட்டு விட்டு பெய்து வரும் சாரல் மழையின் காரணமாக இந்த சாலையோர வியாபாரிகளின் விற்பனை பெரும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான பணத்தை வட்டிக்கு வாங்கி நாங்கள் இந்த தொழிலை இதை நம்பிதான் இந்த செய்து கொண்டிருக்கோம், இந்த தீபாவளி விற்பனை என்றும் சேர்த்தனர். ஆனால் இருந்த போதிலும் இந்த மழை அவ்வப்போது வந்து இந்த விற்பனை முழுமையாக பாதிக்கிவிட்டதாகவும் தற்பொழுது வியாபாரிகள் தரப்பில் ஒரு தகவலையும் தெரிவித்துள்ளனர். நிகிதா.